You can see my screen, correct? Can you see my screen? Yes. Yes. Yeah. Okay. So, நம்ம வந்து நேத்து switch பத்தி படிச்சோம். switchோட நான் பேசிக் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். ஸோ அதில் வந்து ஸ்விட்ச்ல வந்து எப்படி கனெக்டிவிட்டி யூஸ்வலி நான் வந்து இந்த பிக்டோரியலாக காமிச்சேன். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் வந்து மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுறது. இது நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் மேக் அட்ரஸ் என்ன ஆகும், மேக் அட்ரஸோட ஃபார்மேட் என்ன ஆகும், இதெல்லாம் நம்ம வந்து கேட்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் எப்படி ஸ்விட்ச் வந்து மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி அதோட மேக் அட்ரஸ் டேபிளை பாப்புலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி அந்த மேக் அட்ரஸ் டேபிளை யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுறது, இதை நம்ம வந்து நேற்று பார்த்தோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து நேற்று பார்த்துருந்தோம். ஸோ a switch populates the MAC address table by reading the source MAC address in the data received. Okay. Then, if the destination MAC is not present in the MAC table, the switch will broadcast the data out of all the interfaces except the interface which it received the data. Then third, if the destination MAC is present in the MAC address table, the switch will send it out of the respective interface. Okay. So, இதை நம்ம வந்து நேற்று நல்ல டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்விட்ச் யூஸ் பண்ணி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து 2 switches யூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி வந்து டேட்டா ஃபார்வர்ட் ஆகும். ஓகே. ஸோ ஸ்விட்ச் நம்பர் 1, ஸ்விட்ச் நம்பர் 2, PC நம்பர் 1, PC நம்பர் 2, PC நம்பர் 3, PC நம்பர் 4, PC நம்பர் 5, PC நம்பர் 6, அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் நம்பர் 1, இன்டர்ஃபேஸ் நம்பர் 2, இன்டர்ஃபேஸ் நம்பர் 3, இன்டர்ஃபேஸ் நம்பர் 4, இன்டர்ஃபேஸ் நம்பர் 5, இன்டர்ஃபேஸ் நம்பர் 6, இன்டர்ஃபேஸ் நம்பர் 1, 2, and interface number 2, 1. Okay. 1, 2, and 2, 1. Okay. You saying anything, Nambi? Nothing, Lakshay, just acknowledged. Yeah. Okay. So, நம்ம வந்து அதே same assumptions use பண்ணி the example பார்க்க போறோம். That first assumption is எல்லா PCsக்குமே வந்து எல்லாவரோடும் MAC addresses தெரியும். Okay, that is the first assumption. Second assumption, switch oda MAC address table வந்து empty ஆயிடும். This is our second assumption. Okay. So இந்த assumptions வச்சு நம்ம வந்து இந்த example பார்க்கலாம். So switch பண்ணோட MAC address table நான் வந்து இங்க ஒரு ரஃபா draw பண்றேன். MAC address and interface. அதுக்கப்புறம் இங்க MAC address, switch 2 ஓட MAC address, MAC table, sorry, and interface. Okay. இப்போ வந்து let's assume PC number 1. Okay. PC number 1. PC 1. The PC number 5 to data send பண்ணும். Okay. So source MAC. Source MAC வந்து 1111 இருக்கும். Destination MAC வந்து 5555. Okay. PCs ஓட MAC address வந்து 11223344 அந்த மாதிரி. Okay. So to keep it simple. Okay. In real time, obviously MAC addresses வந்து 112233 இருக்காது. It will be we just saw how the MAC addresses look. Okay. So PC1 வந்து PC5 க்கு வந்து data send பண்ணும். So இந்த data first வந்து switch 1 ஓட interface number 1ல hit ஆகும். So as per our discussion yesterday, switches populate the MAC address table by reading the source MAC address in the data received. Okay. So switch 1 ஓட interface number 1ல hit ஆகுறது. Okay. Source MAC என்ன 1. So switch வந்து இது வந்து அதோட MAC address tableல entry பண்ணிடும். Interface number 1. அதுக்கப்புறம் next destination MAC. If the destination MAC is not present in the MAC address table, second point. Okay, if the destination MAC is not present in the MAC address table, the switch will broadcast it out of all the interfaces. Correct? So, switch வந்து இந்த டேட்டாவை எல்லா இன்டர்ஃபேஸஸ்ல இருந்து ப்ராட்காஸ்ட் பண்றது. Obviously, PC number 2, PC number 3 வந்து இந்த டேட்டாவை
இக்னோர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ட்ராப் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா டிஸ்கார்ட் பண்ணி விடுவாங்க. பிகாஸ் PC2 PC3 மேக் அட்ரஸ் வந்து 5555 கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டேட்டா வந்து ஸ்விட்ச் 2ல ரிசீவ் ஆகுறது. ஸோ ஸ்விட்ச் 2 வந்து என்ன பண்ணும், மறுபடியும் சேம் திங், சோர்ஸ் மேக் அட்ரஸை ரீட் பண்ணும். ஓகே, சோர்ஸ் மேக் அட்ரஸை ரீட் பண்ணி அதோட என்ட்ரி வந்து மேக் அட்ரஸ் டேபிள்ல என்டர் பண்ணும். ஓகே, ஸோ இட் வாஸ் ரிசீவ்ட் ஆன் இன்டர்ஃபேஸ் நம்பர் 20. நெக்ஸ்ட், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸும் வந்து ஸ்விட்ச் 2 மேக் அட்ரஸ் டேபிள்ல இல்ல. ஸோ ஸ்விட்ச் 2 வந்து அது ப்ராட்காஸ்ட் பண்ணுது. ஓகே, இங்க வந்து பிசி நம்பர் 4 பிசி நம்பர் 6 வந்து இந்த டேட்டாவை இக்னோர் பண்ணுவாங்க. பிகாஸ் தேர் மேக் அட்ரஸ் இஸ் நாட் 5555. only switch number 5 வந்து இந்த டேட்டாவை அக்செப்ட் பண்ணும். ஓகே, so இது this was our unidirectional flow, first unidirectional flow. so 5555 வந்து இந்த டேட்டா வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ PC5 வந்து PC1 க்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ரெஸ்பாண்ட் பண்ணும்போது சோர்ஸ் மேக் வந்து 5555 இருக்கும் அண்ட் டெஸ்டினேஷன் மேக் வந்து 1111. ஓகே, இப்போ இந்த டேட்டா வந்து ஸ்விட்ச் 2 க்கு ரிசீவ் ஆகுது. ஸ்விட்ச் 2 வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் சோர்ஸ் மேக் அட்ரஸை ரீட் பண்ணும். சோர்ஸ் மேக் அட்ரஸ் ஆப்வியஸ்லி அதோட மேக் அட்ரஸ் டேபிள் கிடையாது. ஸோ 5555 வாஸ் ரிசீவ்ட் ஆன் இன்டர்ஃபேஸ் நம்பர் 5. ஓகே, அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் மேக் அதோட மேக் அட்ரஸ் டேபிள் இருக்கா? இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் விச் இன்டர்ஃபேஸ் ஷுட் இட் சென்ட்? இன்டர்ஃபேஸ் நம்பர் 21. ஸோ அந்த டேட்டா வந்து ஸ்விட்ச் வந்து இந்த இன்டர்ஃபேஸ் மூலமா சென்ட் பண்றது. ஓகே, இப்போ இந்த டேட்டா வந்து ஸ்விட்ச் 1க்கு ரிசீவ் ஆகும். ஸ்விட்ச் 1 வந்து என்ன பண்ணும், சோர்ஸ் மேக் அட்ரஸை ரீட் பண்ணும். ஓகே, ரீட் பண்ணி அந்த சோர்ஸ் மேக் வந்து அதோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இல்ல, ஸோ அதோட என்ட்ரி பண்ணி வச்சு. தென் டெஸ்டினேஷன் மேக் வந்து அதோட மேக் அட்ரஸ் டேபிள் இருக்கா? இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் விச் இன்டர்ஃபேஸ் ஷுட் இட் சென்ட் அவுட் ஆஃப்? இன்டர்ஃபேஸ் நம்பர் 1. ஸோ அந்த டேட்டா வந்து ஸ்விட்ச் 1க்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மல்டிபிள் ஸ்விட்சஸ்க்கு நடுவில் இப்படி தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் டேக் ஒன் மோர் எக்ஸாம்பிள். From switch number 1, from PC number 1 to PC number 6. Okay, PC number 1 to PC number 6. Same method. இப்போ destination MAC வந்து 555 இல்லாம 666 ஆகும். ஓகே, 6666 source MAC வந்து சேம் ஆகும். ஓகே, இந்த டேட்டா வந்து switch 1 க்கு ஹிட் ஆகுது. மறுபடியும் switch வந்து இந்த source MAC அட்ரஸை ரீட் பண்ணுது. source MAC அட்ரஸோட என்ட்ரி வந்து ஏற்கனவே இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். தென் 6666 அதோட என்ட்ரி மேக் அட்ரஸ் டேபிள் இருக்கா? இல்ல. தட் இஸ் த டெஸ்டினேஷன் மேக். ஸோ வென் த டெஸ்டினேஷன் மேக் இஸ் நாட் பிரசன்ட், ஸ்விட்ச் வந்து இந்த டேட்டாவை ப்ராட்காஸ்ட் பண்ணுது. ஓகே, ஆப்வியஸ்லி பிசி நம்பர் 2 பிசி நம்பர் 3 இந்த டேட்டாவை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டேட்டா வந்து ஸ்விட்ச் 2ல ஹிட் ஆகுது. ஸ்விட்ச் 2 வந்து மறுபடியும் சோர்ஸ் மேக்கை ரீட் பண்றது. சோர்ஸ் மேக் வந்து இருக்கு, அதோட மேக் அட்ரஸ் டேபிள் ஏற்கனவே அதோட என்ட்ரி இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். தென் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து 6666 வந்து ஸ்விட்ச் 2 மேக் அட்ரஸ் டேபிள்ல கிடையாது. ஸோ ப்ராட்காஸ்ட் பண்ணிவிடும். ஓகே, ப்ராட்காஸ்ட் பண்ணிவிடும். நவ் ஆப்வியஸ்லி ஸ்விட்ச் பிசி நம்பர் 4 பிசி நம்பர் 5 வந்து இந்த டேட்டாவை இக்னோர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ பிசி நம்பர் 6 வந்து இந்த ரிசீவ்டு டேட்டாக்கு ரெஸ்பாண்ட் இல்லைன்னா ரிப்ளை சென்ட் பண்ணும். பிசி நம்பர் 6 சோர்ஸ் மேக் வந்து 6666, டெஸ்டினேஷன் மேக் வந்து 111. ஓகே, ஸோ ஸ்விட்ச் 2ல ஹிட் ஆகிறது. ஸ்விட்ச் 2 வந்து சோர்ஸ் மேக்கை ரீட் பண்றது. சோர்ஸ் மேக் வந்து அதோட மேக் அட்ரஸ் டேபிள் இல்ல, ஸோ அதோட என்ட்ரி பண்ணி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட், டெஸ்டினேஷன் மேக். டெஸ்டினேஷன் மேக் பத்தி அதுக்கு தெரியுமா? தெரியும். அது வந்து 1111. ஏது இன்டர்ஃபேஸ்ல இருந்து சென்ட் பண்ணணும்? 21. ஸோ டேட்டா வந்து ஸ்விட்ச் 2 வந்து ஸ்விட்ச் 1க்கு அவுட் ஆஃப் 21 இன்டர்ஃபேஸ் டேட்டா சென்ட் பண்ணும். ஸ்விட்ச் 1க்கு இந்த டேட்டா ரிசீவ் ஆகிறது. ஓகே, அது வந்து சோர்ஸ் மேக்கை ரீட் பண்றது. ஸோ 6666 வந்து எந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆயிருக்கு? இன்டர்ஃபேஸ் நம்பர் 12ல. ஓகே, இன்டர்ஃபேஸ் நம்பர் 12ல ரிசீவ் ஆயிருக்கு. தென்
switch 1 வந்து destination MAC ரீட் பண்றது 1111 எப்படி சென்ட் பண்ணணும் இன்டர்ஃபேஸ் நம்பர் 1 மூலமா சென்ட் பண்ணணும் ஸோ டேட்டா வந்து இப்போ PC1 க்கு டைரக்டாவே சென்ட் ஆயிடுச்சு ஓகே ஸோ இங்க பார்த்தோம்னா ஒரே இன்டர்ஃபேஸ்ல மல்டிபிள் மேக் அட்ரஸஸ் ரீச் பண்ணலாம் ஒரே இன்டர்ஃபேஸ்ல மல்டிபிள் மேக் அட்ரஸஸ் ரீச் பண்ணலாம் இதுதான் நான் வந்து நேத்து அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன் ஒரு நேஷனல் ஹைவே யூஸ் பண்ணி யூ கேன் கோ டு மல்டிபிள் சிட்டிஸ் அதனாலதான் ப்ராட்காஸ்ட் தோ இந்த ஒரு இன்டர்ஃபேஸ்ல இட் இஸ் ஒன் இன்டர்ஃபேஸ் இஸ் மேக்ட் வித் ஒன் மேக் அட்ரஸ் வந்து அந்த கன்செப்ட் ஸ்விட்ச் யூஸ் பண்ணாது one MAC address, one interface, that concept is wrong. Multiple MAC addresses, one interface, and the concept na switch work out. Okay. So in the marida data flow agum. Okay. Ipo idu vandu நம்ம கொஞ்சம் practical பார்க்கலாம். So இந்த டூல் பார்த்தோம்னா this is Cisco Packet Tracer. Okay. Cisco Packet Tracer டவுன்லோட் பண்ணனும்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணனும்னா okay. Cisco Packet Tracer டவுன்லோட் okay. இந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்ச் டவுன்லோட் Packet Tracer னு வரும் ஓகே இது கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி சிஸ்கோ லேர்னிங் கம்யூனிட்டியோட பேஜ் வரும் அதுல வந்து இங்க கெட்டிங் ஸ்டார்டட் வித் சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் இந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணுங்க ஓகே கிளிக் பண்ண உடனே வந்து இட் வில் டேக் யூ டு தி சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் பேஜ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இங்க வந்து ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும் ஓகே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நதிங் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி ஓகே லாகின் பண்ணீங்கன்னா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணுங்க ஓகே லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இங்க கெட் ஸ்டார்டட் வித் செல்ஃப் பேஸ்ட் ஓகே இந்த மாதிரி இந்த ஆப்ஷனை நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா வந்து இட் வில் ஓபன் அப் அ கரிக்குலம் ஓகே இந்த மாதிரி ஒரு கரிக்குலம் ஓபன் ஆகும் அதுக்கப்புறம் ஓகே ஃபர்ஸ்ட் மாடியூல்ல வந்து டவுன்லோட் சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் மாடியூல் 1.0.3 இந்த மாடியூல் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் ஓபன் அப் டவுன்லோட் லிங்க் ஓகே அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் ஓகே ஸோ சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த பேஜ்ல போங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாடியூலை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாடியூல் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஓகே ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் மாடியூல் நம்பர் 1ல தேர்ட் சப்செக்ஷனுக்கு வாங்க டவுன்லோட் சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் இந்த சப்செக்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இட் வில் கிவ் யூ தி ஆப்ஷன் டு இன்ஸ்டால் சாரி நாட் இன்ஸ்டால் டவுன்லோட் சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஓகே வெரி சிம்பிள் ஹவ் டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் தி சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் டூல ஓபன் பண்ணீங்கன்னா இட் வில் லுக் சம்திங் லைக் திஸ் ஓகே இப்போ நான் வந்து சும்மா ஒரு 2 மினிட்ஸ் நான் வந்து இந்த சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசரோட ஜியூஐ பத்தி பேசுறேன் ஓகே பட் இதுல நம்ம வந்து ஸ்விட்ச் யூஸ் பண்ணுவோம் ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதோட CLI அதோட கமாண்ட்ஸ் எல்லாம் பத்தி நான் வந்து டீடைல்ல நெக்ஸ்ட் வீக்ல டிஸ்கஸ் பண்ணுவோம் நாட் இன் டுடேஸ் கிளாஸ் ஸோ பார்த்தோம்னா இதுதான் சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசரோட GUI அண்ட் திஸ் இஸ் தி ஒயிட் போர்ட் ஆர் ஒயிட் ஸ்பேஸ் ஒர்க் ஸ்பேஸ் நம்ம வந்து சொல்லலாம் ஓகே இப்போ பாட்டம் லெஃப்ட்ல பார்த்தோம்னா தேர் ஆர் லாட் ஆஃப் டிவைசஸ் ஓகே நீங்க வந்து இங்க வந்து பார்த்தோம்னா நெட்வொர்க் டிவைஸ் இருக்கு
அதுக்கப்புறம் என் டிவைசஸுக்கு சாரி நெட்வொர்க் டிவைஸ் நான் கிளிக் பண்ணிருந்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய ரவுட்டர்ஸ் தெரியும், நிறைய ஸ்விட்சஸ் தெரியும். ஓகே, நிறைய ஸ்விட்சஸ் இருக்கு, ஹப்ஸ் இருக்கு, வயர்லெஸ் டிவைசஸ் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் உங்க ரெக்வயர்மெண்ட் நீங்க வந்து என்ன ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, ஆஸ் யூ ஸ்டார்ட் டு லேர்ன் மோர் அண்ட் மோர் நெட்வொர்க்கிங், நீங்க வந்து நிறைய டிவைசஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர்ல ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ரெக்வயர்மெண்ட் படி நீங்க வந்து சுவிச்சஸ் இல்லைன்னா வயர்லெஸ் டிவைசஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு டொபாலஜி ஒரு டயக்ராம் கிரியேட் பண்ணி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த லேப் இல்லைன்னா ப்ராக்டிக்கலை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து என்ன சூஸ் பண்ண போறேன், இந்த நெட்வொர்க் டிவைஸை கிளிக் பண்ணி இங்க ஸ்விட்சை கிளிக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் I will just drag and drop. Okay, I can drag and drop multiple switches. I can drop multiple switches. Okay, so நம்ம வந்து நம்மளோட தியரி படி ஒன் பை ஒன்னா போலாம். ஓகே, ஸோ நம்ம தியரி படி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்விட்ச் யூஸ் பண்ணிருந்தேன், அதுக்கப்புறம் மல்டிபிள் பிசி நம்பர் 1 2 3 4 கனெக்ட் பண்ணிருந்தேன். கரெக்டா? PC number 1, PC number 2, PC number 3, PC number 4. அதுக்கப்புறம் இப்போ இந்த PCs ஸ்விட்ச் கூட கனெக்ட் பண்ணணும்னா இங்க வந்து இந்த லைட்னிங் போல்ட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் see there are lot of cabling ஆப்ஷன். ஓகே, யூஸ்வலா நான் வந்து இந்த லைட்னிங் போல்ட் சிம்பிளை சூஸ் பண்ணுவேன். ஸோ it will automatically choose whatever link that it or whatever cable that it wants. Okay, so PC2 to switch 1, PC3 to switch 1, and PC4 to switch 1. Okay, இப்போ பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு கிரீன் ட்ரையாங்கிள் சிக்னல் இருக்கு, அதுக்கப்புறம் இங்க வந்து ஆரஞ்சு சர்க்கிள் சிக்னல். ஓகே, கிரீன் ட்ரையாங்கிள் சிக்னல் மீனிங் இந்த பிசில கனெக்ட் ஆகிற அந்த இன்டர்ஃபேஸ் இல்லைன்னா அந்த கேபிள் இல்லைன்னா அந்த RJ45 கனெக்டர் வந்து அப் ஆகும். அப் மீனிங் பிசில இருந்து டேட்டா சென்ட் ஆகலாம். பட் ஸ்விட்ச்ல வந்து ஆரஞ்சா இருந்தது, ஸ்விட்ச்ல வந்து அந்த ஸ்விட்சோட சைடு வந்து டேட்டா அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ ஆரஞ்ச் இன் சிஸ்கோ பாக்கெட் ட்ரேசர் ஆரஞ்ச் இன்டர்ஃபேஸ் இருந்தானுக்கா தட் மீன்ஸ் டேட்டா வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் நடக்காது. green meaning data transfer not. Okay, we'll talk about that in detail later, probably next. So இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், அதே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்விட்ச் யூஸ் பண்ணிட்டு நான் வந்து உங்களை எப்படி வந்து ஸ்விட்ச் வந்து டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது இது நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ PC 1 2 3 4. ஓகே, and the same assumptions, all PCs know about each other's MAC addresses and MAC address table of the switch is empty. இதே சேம் ரெண்டு எக்ஸாம்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த ப்ராக்டிக்கல் இன்னைக்கு பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ்லி பிசிஸ்க்கு நான் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஓகே, ஆப்வியஸ்லி பிசிக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும்னா what you can do is just click on the PC. ஓகே, இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். ஓகே, ஐபி கான்ஃபிகரேஷன்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஐபி கான்ஃபிகரேஷன்ல கிளிக் பண்ணி நீங்க வந்து ஏதாவது ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்கணும். ஓகே, வாட் இஸ் an IP address? இதுல நம்ம வந்து we will be discussing in a later part of our course. Okay, but for now practice-காக just understand IP address is written in this format 10.0.0.1. this is just one of an IP address. இது வந்து ஒரே ஒரு IP address ஆகும். you can have multiple IP addresses. Okay, அது நம்ம வந்து டீடைலா IPv4 டாபிக் படிக்கும்போது நான் வந்து இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் ஜஸ்ட் ரிமெம்பர் the PC one's IP address is .1 10.0.0.0.1. okay, PC2 IP address நான் வந்து 10.0.0.2 போடுறேன் 10.0.0.2. okay, PC3 10.0.0.3 and PC4 10.0.0.4. okay, 4 PCs. So for our first assumption that all PCs know about each other's IP address, I will do a ping. Okay, ping எதுக்கு பண்றேன் இதில் நான் வந்து like when the right time comes I will explain. Okay,
but just for today's class, understand now on the ping பண்றேன். Ping is a connectivity checking feature. Okay, ping is a connectivity checking feature in network. Okay, so நான் வந்து PC1 ல இருந்து PC4 க்கு ping பண்றேன். So PC4 ல இருந்து எனக்கு reply கிடைக்கிறது. That means I can reach PC4. PC4 வந்து எனக்கு reach பண்ணலாம். Similarly, now on the ping பண்ற PC3 க்கு I'm getting a response. That means the connectivity between me and PC3 is okay. அதே மாதிரி PC1 உம் PC2 க்கு ping பண்ணும்போது என்னோட connectivity PC2 ஓட connectivity வந்து ஓகேயா இருக்கு. Okay, that is what it means. So இப்போ வந்து நான் PC2 ல இருந்து PC3 எல்லாம் ping பண்றேன். Ping 10.0.0.3. So connectivity between PC2 and PC3 is also okay, and PC4 கூட ஓகேயா இருக்கு. Okay, so PC3 PC4 மட்டும் ping பண்ணலாம். Ping 10.0.0. So connectivity between PC3 and PC4 is also okay. Right. So in our first assumption, என்ன இருந்தது? All PCs know about each other's MAC address. Ping பண்ணதுக்கு அப்புறம் all PCs know about each other's MAC address. Okay. Second assumption, switch ஓட MAC address table வந்து empty-ஆ இருக்கு. Okay. இது வந்து switch ஓட ஒரு dialog box. இதுக்கு பேர் வந்து CLI ன்னு சொல்லுவோம். Command line interface. இதுவும் பத்தி நான் வந்து அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். Not today. Okay. So, but just understand one command line. Switch ஓட MAC address table உங்களுக்கு பார்க்கணும்னா just write show MAC address table. Simple. Show MAC address table. பார்த்தோம்னா இதுதான் switch ஓட MAC address table. இப்படிதான் தெரியும். So MAC address and ports. So நான் வந்து இங்க explain பண்ணும்போது I just used two columns, two important columns, MAC column and interface column. And இன்னைக்கு explain பண்ணும்போது நம்ம வந்து இந்த ரெண்டு காலம்ல தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். And இங்க பார்த்தோம்னா switch ஓட MAC address table வந்து empty கிடையாது. So I will have to clear it. Clear MAC address table. இந்த கமாண்ட் கொடுத்த உடனே switch ஓட MAC address வந்து clear ஆயிடும். There are no MAC address on the switch. So நம்மளோட first two assumptions, all PCs should know about each other's MAC address and the MAC address table should be empty. இது ரெண்டுமே வந்து is now true for the practical as well. So first PC1 ல இருந்து நான் PC2 க்கு ping பண்றேன். Okay, PC1 ல இருந்து PC2 க்கு நான் ping பண்றேன். Okay. So ping பண்ண பாருங்க, PC1 வந்து ஒரு packet create பண்ணிருக்கு. ஓகே, ஒரு டேட்டா இல்லைன்னா ஒரு பாக்கெட் PC1 வந்து கிரியேட் பண்ணி இது வந்து நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்றதுக்கு you just have to click on this envelope. ஓகே, ஓபன் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க outbound details. PDU என்ன ஆகும்னு நான் அப்புறமா சொல்றேன். When see if I'm skipping something, understand this is not the right time to explain. Okay, probably in later classes நான் வந்து அதே கான்செப்ட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது it will be easier for you to understand. Okay, இப்போ என்ன இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றேன். Okay, so outbound meaning sending data. PC1 ல இருந்து என்ன டேட்டா சென்ட் ஆகும் outbound ல போலாம். இங்க பாருங்க destination address and source address. OSI layer model ல we are only going to concentrate on layer 2. Layer 2 layum வந்து we are only going to focus on MAC addresses. Okay, so இது வந்து destination MAC address, இது வந்து source MAC address. Source MAC address வந்து PC1 ஓட MAC address, destination MAC address வந்து PC2 ஓட MAC address. 447B வந்து 447B ல இருந்து PC1 ஓட MAC address end ஆகுறது. A6B0 ல இருந்து A6B0 வந்து PC2 ஓட MAC address end ஆகுது. ஓகே, இப்போ PC1 வந்து இந்த டேட்டாவை சென்ட் பண்றது PC2 ஸ்விட்ச்ல இந்த டேட்டா வந்து ஹிட் ஆகுது. ஓகே, சோ ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும், சோர்ஸ் MAC அட்ரஸ் ரீட் பண்ணும். கரெக்ட்டா, சோர்ஸ் MAC அட்ரஸ் ரீட் பண்ணி
அது வந்து அதோட இன்டர்ஃபேஸ் கூட மேட்ச் பண்ணும். ஸோ ஷோ மேக் அட்ரஸ் டேபிள் இப்போ நான் பண்றேன் பாருங்க. previously it was empty. ஓகே, இப்போ இந்த பாக்கெட்ல ஸ்விட்ச் வந்து இந்த டேட்டாவை ரீட் பண்ணுது, சோர்ஸ் மேக் அட்ரஸை ரீட் பண்ணுது, இன்கமிங் பாக்கெட், இன்பவுண்ட் பாக்கெட். சோர்ஸ் மேக் அட்ரஸ் என்ன ஆகும்? 447. அது வந்து ஏது இன்டர்ஃபேஸ்ல ஹிட் ஆயிருக்கு? 0/1 ஸ்விட்சோட 0/1ல ஹிட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ஸ்விட்ச் 1 ஓபன் பண்ணலாம் பாருங்க. 447B வந்து 0/1ல ஹிட் ஆயிருக்கு. இது வந்து ஸ்விட்ச் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது. நெக்ஸ்ட், டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். What is the destination MAC address? Destination MAC address வந்து A6B0. A6B0 switch ஓட MAC address table ல இருக்கா? கிடையாது. Okay, so if I do a show MAC address table, A6B0 வந்து switch ஓட MAC address table ல இல்லை. So if a MAC address is not present in the MAC address table, switch வந்து என்ன பண்ணும்? If the destination MAC is not present in the MAC address table, the switch is going to broadcast it. Correct? சோ இப்போ பார்க்கலாம். இந்த பாக்கெட் வந்து ஸ்விட்ச் 1ல இருக்கு. ஸ்விட்ச் வந்து என்ன பண்ண போறது பார்க்கலாம். இங்க பாருங்க, ஸ்விட்ச் வந்து எல்லா PCs, not எல்லா PCs, it is broadcasting out of all the interfaces except the interface it received on. So 0/2, 0/3, 0/4 வழியா அது வந்து broadcast பண்ணுது. Obviously PC3, PC4 வந்து இந்த டேட்டாவை accept பண்ண மாட்டாங்க because PC2 MAC address வந்து whatever what that MAC address was, A6B0. A6B0 வந்து PC4 உம் PC3 ஓட MAC address கிடையாது. அதனால PC3 உம் PC4 வந்து அந்த டேட்டாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ PC2க்கு ரிசீவ் ஆன டீடைல பார்க்கலாம். டெஸ்டினேஷன் MAC address வந்து அதோட MAC address, PC2 ஓட MAC address, source MAC address வந்து PC1 ஓட MAC. This is the inbound detail. Inbound meaning receiving detail. இப்போ PC2 வந்து என்ன ரிப்ளை பண்றது? அவுட்பவுண்ட்ல பார்த்தோம்னா அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. டெஸ்டினேஷன் MAC address, source MAC address அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. source MAC address வந்து PC2 ஓட MAC address, டெஸ்டினேஷன் MAC address வந்து PC1 ஓட MAC address. ஓகே, இப்போ PC வந்து இந்த டேட்டாவை சென்ட் பண்றது, ஸ்விட்ச் வந்து ரிசீவ் பண்றது ஏது இன்டர்ஃபேஸ்ல 0/2. ஓகே, சோர்ஸ் MAC address வந்து என்ன? A6 PC2 MAC address, A6B0 ஆயிடும். கரெக்ட்? சோ ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும்? அது வந்து நோட் பண்ணி வச்சு A6B0 was received on 0/2. ஓகே, நெக்ஸ்ட், டெஸ்டினேஷன் MAC address. டெஸ்டினேஷன் MAC address வந்து என்ன? 447B. 447B ஸ்விட்சோட MAC address டேபிள்ல இருக்கா? இருக்கு. To reach 447B ஏது இன்டர்ஃபேஸ் வழியா டேட்டா சென்ட் பண்ணணும்? 0/2. So now switch வந்து broadcast பண்ணாம டைரக்டாவே 0/1 மூலமா டேட்டா ஃபார்வர்ட் பண்ணுது. ஓகே, previously வந்து என்ன ஆயிருந்தது? PC2 ஓட டெஸ்டினேஷன் MAC address, PC2 வந்து அதோட MAC address வந்து switchல இருக்கல. அதனால switch வந்து அது broadcast பண்ணி விட்டுது. பட் இந்த வாட்டி PC1 ஓட MAC address வந்து switch ஓட MAC address டேபிள்ல ஏற்கனவே இருக்கு. So switch is just simply forwarding out of that interface. Clear? Any question? Good. All good. All good. Okay. இதே மாதிரி நம்ம வந்து PC3 PC4க்கு பண்ணோம். ஓகே, ஓகே, இந்த Cisco packet tracerல there are two workspaces. One is a real time workspace, the other is a simulation workspace. Real time workspace meaning நான் வந்து இப்போ PC1ல இருந்து PC2க்கு பிங் பண்றேன். ஓகே, ரியல் டைம்ல எப்படி டேட்டா எனக்கு ரிசீவ் ஆகும் இல்லைன்னா டேட்டா சென்ட் ஆகும் அப்படியே காமிக்கும். ஓகே, பட் ஐ வில் நாட் பி ஏபிள் டு see the details inside the packet. ஓகே, இப்போ நான் வந்து இங்க இந்த PC1ல இருந்து PC2க்கு பிங் பண்றேன். எனக்கு வந்து இங்க இந்த டொபாலஜில எந்த மாதிரி டேட்டா சென்ட் ஆகுறது அது பார்க்க முடியாது. அதனால எந்த மாதிரி டேட்டா வந்து பாக்கெட்ல போறது அது பார்க்கணும்னா சிமுலேஷன் ஒர்க் ஸ்பேஸ்ல போகணும். சிமுலேஷன் ஒர்க் ஸ்பேஸ்ல நான் கிளிக் பண்ணி இப்போ நான்
வந்து PC1 ல இருந்து PC2க்கு பிங் பண்ண போனேன்னா இட் வில் ஷோ மீ ஆல் தி டீடைல். ஸோ பிங் பண்றேன் பாருங்க, ஒரு பேக்கெட் கிரியேட் ஆயிருக்கு. அந்த பேக்கெட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகுறது, எந்த டிவைஸ்க்கு போறது, இது எல்லாமே வந்து சிமுலேஷன் மோட்ல பார்க்கலாம், எக்ஸாக்டா பார்க்கலாம். ஓகே, இதுதான் டிஃபரன்ஸ் ரியல் டைம் ஒர்க் ஸ்பேஸும் சிமுலேஷன் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ நெக்ஸ்ட் PC3யும் PC4க்கு நடுவில் பிங் பண்ணலாம். PC3 ல இருந்து PC4. ஸோ PC3 வந்து ஒரு பேக்கெட் கிரியேட் பண்ணிருக்கு, அதை ஓபன் பண்ணலாம். PC2 வந்து PC4 டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ்க்கு டேட்டா சென்ட் பண்றது. இது வந்து PC3 ஓட சோர்ஸ் மேக் அட்ரஸ். 0540 PC3 ஓட மேக் அட்ரஸ், தட் இஸ் தி சோர்ஸ் மேக் அட்ரஸ். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து 9449. ஓகே, இப்போ PC3 வந்து இந்த டேட்டாவை ஸ்விட்ச்க்கு சென்ட் பண்ணுது. ஸ்விட்சோட 0/3ல ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும், இந்த சோர்ஸ் மேக் அட்ரஸை வந்து நோட் பண்ணி வச்சு. ஓகே, 0/3 0540 டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ். அந்த டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் என்ன, 9449. 9449 வந்து ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் டேபிள்ல இருக்கா, இல்ல. So what will the switch do? Switch is going to broadcast it. Broadcast. So PC1 PC2 obviously will ignore the packet because அந்த டெஸ்டினேஷன் மேக் வந்து PC1 PC2 கிடையாது. PC4 வந்து டேட்டாவை அக்செப்ட் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் PC4 ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அப்படியே டேட்டா மாறி போகும். ஓகே, 0540 வந்து PC3 ஓட மேக் அட்ரஸ், சோர்ஸ் மேக் அட்ரஸ் வந்து 9449, அது வந்து PC4 ஓட மேக் அட்ரஸ். இப்போ PC4 வந்து இந்த டேட்டாவை ஸ்விட்ச்க்கு சென்ட் பண்றது. ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணும், PC4 ஓட மேக் அட்ரஸ், தட் இஸ் தி சோர்ஸ் மேக் அட்ரஸ் வந்து ரீட் பண்ணி மேக் அட்ரஸ் டேபிள்ல இப்படி என்ட்ரி பண்ணி வச்சு 9449. ஓகே, டெஸ்டினேஷன் மேக் வந்து என்ன, 0540, அது வந்து மேக் அட்ரஸ் டேபிள்ல ஏற்கனவே இருக்கு. ஸோ டு ரீச் 0540 இந்த இன்டர்ஃபேஸ் வழியா டேட்டா சென்ட் பண்ணணும் 0/3. ஸோ ஸ்விட்ச் வந்து இப்போ டைரக்டாவே PC3க்கு டேட்டா சென்ட் பண்ணும். ஸோ இப்படிதான் ஸ்விட்ச் வந்து மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணும். கிளியர்? இப்போ அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போலாம் வித் 2 switches. 2 switchல வந்து எப்படி டேட்டா ஃபார்வர்ட் ஆகுது. PC நம்பர் PC1 ஓட PC3 ஓட மேக் அட்ரஸ் வந்து 10 டாட் நாட் மேக் ஐபி அட்ரஸ் 10003. PC4 ஓட ஐபி அட்ரஸ் வந்து 10004. Okay. So we'll wait for the interfaces to come up. நான் வந்து என்ன பண்ணுவேன், yes, I need to ping from PC1 PC4 PC PC1 PC3 PC1 PC4 PC2. Let me ping these devices. PC1 and the PC3 ping 10.0.0.3
Okay, why is it getting time? Okay. So இப்போ வந்து நம்ம பார்த்தோம் PC1 ல இருந்து PC3 க்கு பிங் பண்ண முடியல. Simple. Simulation mode ல போய் பார்க்கலாம். Why PC1 is unable to ping PC number 2? Sorry, PC number 3. Okay. So இந்த டேட்டா வந்து switch to போறது, switch ல இருந்து forward ஆகுறது, அப்புறம் PC3 போறது. 10,003. Okay. Okay. I got it. Okay. Why PC1 is unable to ping? அது வந்து நான் அப்புறமா சொல்றேன். I know the answer. Um, okay. Give me a minute. Okay, so please remember all these steps that I'm doing because இது வந்து இது எல்லாமே வந்து இந்த ஆர்க் எல்லாம் வந்து we will be discussing in detail in later part of our course. Okay. அப்போ வந்து நான் please remind me to explain you all this. Okay. எதனால வந்து PC1 வந்து PC3க்கு பிங் பண்ண முடியல அண்ட் நான் வந்து இது ஆர்க் டேபிளை கிளியர் பண்ண வாட் இஸ் ஆர்க் டேபிள் என்ன ஆகும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து பிங் ஆகுறது. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் as I said, today is not the correct time to explain you all this. Okay. So ping பண்ணதுக்கு அப்புறம் all these PCs will know about each other's MAC address. That is our first assumption. Second assumption வந்து switch ஓட MAC address table வந்து empty ஆ இருக்கும். Okay, so let me do that here also. Here, okay, empty address. இப்போ PC1 ல இருந்து let us ping PC number 3. Okay, so PC1 ல இருந்து PC3 க்கு ping பண்ணலாம் and let us see what happens. Okay, so PC வந்து ஒரு டேட்டா பாக்கெட் கிரியேட் பண்ணிருக்கு and அந்த பாக்கெட்ல பார்த்தோம்னா சென்டிங் டீடைல வந்து இது வந்து PC3 ஓட MAC address 00A6 447B வந்து PC1 ஓட MAC address source MAC address 447B destination MAC address 00A6. Okay, switch வந்து சாரி நாட் switch PC வந்து இந்த டேட்டாவை switchக்கு சென்ட் பண்ணும். switch ஓட MAC address டேபிள்ல அது இருந்ததா ஃபர்ஸ்ட்
இப்போ switch-ஓட MAC address table show MAC address table it is empty சொல்ல முடியாது. இந்த ரெண்டு MAC address வந்து switch-ஓட MAC address ஆகும். இது வந்து PC-யோட MAC address கிடையாது. PC-யோட MAC address என்ன ஆகும்? switch PC1-ஓட MAC address 447B ல இருந்து end ஆகும். 447B வந்து இதுக்கு ஓகே 447B வந்து switch-ஓட MAC address table இல்ல 447B. So இப்போ வந்து switch வந்து அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணுது. ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் what will switch do? I'm sorry. இந்த 8903 நம்ம பார்க்கறோம்ல இது வந்து switch 2 MAC address. It is not the MAC address of any of the PCs. Okay, so ignore this particular MAC address for now. இப்போ simulation mode-ல போய் PC1 ல இருந்து PC3 க்கு மறுபடியும் பிங் பண்ணலாம். ஓகே பிங் பண்ணும்போது PC1 வந்து ஒரு பாக்கெட் கிரியேட் பண்ணிருக்கு. obviously the source MAC address, destination MAC address, destination 00A6, source வந்து 447B. 447B நம்ம பார்த்தோம் switch-ஓட MAC address table 447B கிடையாது. கரெக்டா? சோ switch வந்து இந்த டேட்டா ரிசீவ் பண்ணும்போது என்ன பண்ணும்? அந்த MAC address table அந்த MAC address MAC address table-ல என்டர் பண்ணிவிடும். 447B was received on 0/1. அதுக்கப்புறம் 0060 தான் 00A6 00A6 வந்து destination MAC address. அந்த destination MAC address table-ல இருக்கா? இல்லை. So switch will broadcast it. PC number 2 க்கு சென்ட் பண்ணி விட்டது. switch number அதுக்கப்புறம் இந்த இன்டர்ஃபேஸ் வழியா சென்ட் பண்ணி விட்டது. ஓகே so it is broadcasting out of all the interfaces. obviously PC2 வந்து அந்த டேட்டாவை இக்னோர் பண்ணும். ஓகே switch 2 க்கு ரிசீவ் ஆச்சு. switch 2 வந்து என்ன பண்ணும்? source MAC address ரீட் பண்ணும். source MAC address வந்து 447B. எதுல ரிசீவ் ஆயிருக்கு? 0/3 ல ரிசீவ் ஆயிருக்கு. so 447B 0/3 ல ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே தென் AA00A6 அது வந்து டெஸ்டினேஷன் MAC address. அது வந்து MAC address table இருக்கா? இல்லை. சோ switch வந்து என்ன பண்ணும்? ப்ராட்காஸ்ட் பண்ணும். ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது PC நம்பர் 4 வந்து அதை டிஸ்கார்ட் பண்றது because it is not the MAC address. PC நம்பர் 3 வந்து அக்செப்ட் பண்ணும். அதுக்கப்புறம் PC நம்பர் 3 வந்து என்ன பண்ணும்? இதுவே ரெஸ்பாண்ட் பண்ணும். இன்பவுண்ட் டீடைல் பார்த்தோம்னா ரிசீவிங் டீடைல் PC நம்பர் 3 க்கு ரிசீவ் ஆன டீடைல் வந்து it sees its own MAC address 00A6 எங்க இருந்து வருது? 447B ல இருந்து வருது. ஓகே சோ ரிப்ளை பண்ணும்போது இது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிடும். 00A6 வந்து PC3 ஓட MAC address, 447B வந்து டெஸ்டினேஷன் MAC address. switch வந்து டேட்டாவை switch 2 க்கு ஃபார்வர்ட் பண்ணுது. switch 2 வந்து என்ன பண்ணும்? MAC address table-ல PC ஓட MAC address table-ல நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே சோ A6 வந்து source MAC address. அது எந்த இன்டர்ஃபேஸ்ல ரிசீவ் ஆச்சு? 0/2. 447B வந்து டெஸ்டினேஷன் MAC address. 447B எப்படி ரீச் ஆகணும்? 0/3. ஓகே சோ டேட்டா வந்து இப்போ ப்ராட்காஸ்ட் ஆகாம டைரக்டாவே 0/3 வழியா சென்ட் ஆயிடும். switch 1 வந்து என்ன பண்ணும்? source MAC address ரீட் பண்ணும். source MAC address ரீட் பண்ணி அதோட MAC address table-ல என்ட்ரி பண்ணி வச்சு 00A6 is received on 0/3. 447B வந்து destination MAC address. அது வந்து எப்படி சென்ட் பண்ணணும்? 0/1 வழியா சென்ட் பண்ணணும். so it sends it directly to PC number. so இப்படிதான் you can just increase or scale up your network. switch 1 switch 2 switch 3 switch 4 நிறைய switches வந்து interconnect பண்ணி நீங்க வந்து நிறைய PCs வந்து interconnect பண்ணலாம். and working இப்படிதான் இருக்கும். switches வந்து எப்படி ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாவை அந்த டேட்டா ரிசீவ் பண்ணும்போது source MAC address யூஸ் பண்ணி பாப்புலேட் பண்ணி வச்சுக்கும். அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் MAC ரீட் பண்ணும்.
டெஸ்டினேஷன் மேக் அதோட மேக் அட்ரஸ்ல இருந்தா டைரக்டாவே ஃபார்வர்ட் பண்ணி விடும், இல்லாட்டி ப்ராட்காஸ்ட் பண்ணும். சிம்பிள் மெக்கானிசம். It can be one switch, it can be two switch, it can be 100 switches. இப்படிதான் ஸ்விட்ச் வந்து ஒர்க் ஆகும். பட் ஸ்விட்ச்க்கு அந்த மேக் அட்ரஸ் பாப்புலேட் பண்ணணும்னா அந்த மேக் அட்ரஸ் வந்து எங்கேயாவது இருந்து ரிசீவ் ஆயிருக்கும். அப்போதான் ஸ்விட்சோட மேக் அட்ரஸ் டேபிள் வந்து பாப்புலேட் ஆகும், இல்லாட்டி ஆகாது. ஓகே, இங்க பார்த்தோம்னா நம்ம வந்து PC2ல இருந்து டேட்டா சென்ட் பண்ணிட்டு இல்ல PC4ல இருந்து டேட்டா சென்ட் பண்ணி. So obviously switch 1 switch 2 க்கு PC2 switch PC2 PC4 ஓட MAC address கண்டிப்பா தெரியாது until and unless they send a data. புரியுதா? டேட்டா சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும், சோர்ஸ் MAC address இருக்கும். PC2ல ஒரு சோர்ஸ் MAC address இருக்கும், PC4க்கு ஒரு சோர்ஸ் MAC address இருக்கும். அந்த சோர்ஸ் MAC address யூஸ் பண்ணி தான் switch 1 switch 2 அவங்களோட MAC address டேபிள வந்து பாப்புலேட் பண்ணுவாங்க. But if PC2 and PC4 வந்து if they do not send a data, switch 1 switch 2 the MAC address table வந்து populate ஆகாது. Clear? Any question? No? Okay. Yes, regarding the MAC Yeah. IDs, Yes. so let's assume that we are in an L2 environment. It's an L2 switch. I keep on scaling up my PCs. So how does it recognizes the MAC address? Do we have any mechanism that how it recognizes, or it automatically gets updated? It will never be automatically updated, first of all. As I said, okay, the PCs, I mean, we just saw switch updates its MAC address table when it receives the data. Till then, the switch does not know the MAC address. Correct? So until and unless a data is received, in the data, the switch reads the source MAC address and it populates its MAC address table. Correct? That's one way. One way meaning there should be some data sent to the switch in order for it to read the MAC address, especially the source MAC addresses, and populate the MAC address table. That's the one way. Second is the manual method, where you exactly know that I am going to connect PC3 on this particular interface. So you manually populate the switch's MAC address table. Okay, so let's take PC number 4. What is PC number 4's? What is PC number 4's MAC address? Okay, this is the MAC address 00603E994A00. This is the MAC address for PC number 4. Okay, now I know this is the MAC address of PC number 4. Okay, and if I want only this particular MAC address to be connected on 0/1, I can manually do that as well. So on switch number 2, okay, configuration terminal, interface faster than 0/1. I've never configured. Description delay, shutdowns manually, switch 4. No, because I rarely configure MAC addresses manually, so even I am kind of rusted with that command. Give me a minute, let me check. And to do this. Stable, static. Okay, static. And what is PC number 4's MAC address? 0060. Oh, come on, I cannot copy it. 00603E99.
0060 3E99 prompt 3E99 4AA0 4AA. So this is how I configure. This is how I manually bind a particular MAC address to an interface. Okay. So I'll walk you through the command just a while. So show MAC address table. Okay. And I can see on 0/1, PC4's MAC address table is now populated. Okay. So what I did, I told the switch that populate your I told the switch to populate the MAC address table with this command: MAC address table static meaning manual. Okay, the MAC address, this is the MAC address. Okay, we'll discuss VLAN later. Okay, so MAC address table வந்து manual update பண்ணுங்க with this MAC address and bind it to this interface. Okay, so இந்த மாதிரி தான் நீங்க, this is the second method. This is the second method of permanently now binding in the MAC address with this interface. Now, in this MAC address is now permanently binded with 0/1. Okay, so now in future, now on the PC4 remove பண்ணி switch 1 ல connect பண்றேன். Switch 1 ல நான் வந்து connect பண்றேன். Switch 2 will now have a confusion. Okay, PC4 நான் வந்து இங்க இருந்து disconnect பண்றேன். Let's okay, so PC4 எடுத்து நான் வந்து இங்க connect பண்றேன். Okay, switch to the MAC address table ல வந்து PC4 ஓட MAC address வந்து 0/1 ல connect ஆயிடும். Okay, now நான் PC3 ல இருந்து PC4 க்கு இப்போ ping பண்றேன். PC4 is now over here. Okay, PC4 is over here. PC3 ல இருந்து ping பண்றேன் 10.0.0.4. Okay, PC3 data create பண்ணிருக்கு. Okay, send பண்ணுது. But as per PC, see here, there is a cross mark because as per switch 2, PC4's MAC address table, PC4's MAC address வந்து 0/1 ல connected இருக்கு. But இங்க 0/1 ல there is no connectivity. But as per us, we now know PC4 is connected to switch number 1. The data வந்து switch 2 ல இருந்து switch 1 க்கு forward ஆகி PC4 க்கு போயிருக்கணும், but it did not. So it is always recommended not to manually update the MAC address table. Switch க்கு வந்து அதோட வேலை பண்ணட்டும், ஆட்டோமேட்டிக்கா டேட்டா வந்து அப்டேட் பண்ணட்டும். Do not interfere. நீங்க வந்து மேனுவலா MAC address bind பண்றீங்கன்னா PC4 will then be permanently binded to this interface. நீங்க வந்து PC4 எடுத்துட்டு you cannot place it anywhere else in the network. பண்ணணும்னா மறுபடியும் switch ஓட MAC address table நீங்க வந்து clear பண்ணணும். clear பண்ணாதான் அந்த MAC address table வந்து clear ஆகும். PC4 ஓட binding வந்து அந்த இன்டர்ஃபேஸ்ல இருந்து ரிமூவ் ஆயிடும். Clear? Any question, Naveen? Sorry, I missed the class. I thought you didn't started the class. Yeah. No, I said right. If I said join the class. If I do not join, 15 minutes late, even if I do not join after 15 minutes, right? Then understand there is no class. That's what I message. Okay, no problem. I'll catch up with that. Yeah. So, yeah, Naveen, I was asking you a question. Any
I hope I cleared your doubt. Yes, Laksh. Yes, Laksh. And secondly, the switch what we are using right now, you said that there are two kind of a switch. One is intelligent, managed, unmanaged kind of a thing. So what are we using right now in this case? So good question. So switch one, there are two types of switch. Two types of switches. ஒரு switch வந்து managed switch. Okay. இன்னொரு switch வந்து unmanaged. As per the name, இந்த switch நம்ம வந்து manage பண்ணலாம், control பண்ணலாம். We can control the switch. Control meaning நம்ம வந்து configurations பண்ணலாம் இந்த switchல, configuration changes பண்ணலாம், update பண்ணலாம், delete பண்ணலாம், modify பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். It is under our control. Managed switch. Unmanaged switch வந்து uncontrolled. You cannot do anything. So இந்த மாதிரி switch usually வந்து இந்த மாதிரி switch நம்ம plug and play ன்னு சொல்லுவோம். Plug and play switch. So all you need to do is அது வந்து இப்போ இப்படி இருக்கா, sorry, this is an unmanaged switch. For example, switch number 1. இங்க நீங்க வந்து ஒரு PC கனெக்ட் பண்ணுங்க, இங்க வந்து ஒரு PC கனெக்ட் பண்ணுங்க. Okay, and just simply start using the switch. Okay, and obviously connect it to a electric socket. Okay. இந்த switchல நீங்க வந்து அடுத்தது VLANs configure பண்ணணுமா? பண்ண முடியாது. Okay, we will be studying about spanning tree protocol. Spanning tree configure பண்ணணுமா? You cannot do any changes. Switchல ஏற்கனவே அந்த features installed இருக்கும். Maybe, may not be. Okay, VLANs VLAN configuration பண்ணணுமா? VLAN especially VLAN 1 2 3 4 configure பண்ணணுமா? பண்ண முடியாது. நீங்க வந்து switch ஓட capability நீங்க வந்து change பண்ணணுமா? பண்ண முடியாது. So unmanaged switch வந்து usually it is used as a hub. It is used as a hub. So இங்க இருந்து இன்டர்நெட்ல இருந்து கனெக்ஷன் வருது. ஓகே, அது வந்து இங்க இந்த இன்டர்ஃபேஸ்ல போய் நாங்க வந்து அந்த கேபிளை கனெக்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இங்க வந்து there are 4 or 5 or 6 whatever அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ். இங்க வந்து நான் வந்து ஒரு IP ஃபோன் கனெக்ட் பண்ணி விடுவேன். IP ஃபோன். ஓகே, இங்க வந்து ஒரு லேப்டாப், இங்க வந்து ஒரு லேப்டாப் இருக்கும், இங்க வந்து ஒரு PC இருக்கும். ஓகே, இங்க வந்து ஒரு வைஃபை ரவுட்டர் நான் கனெக்ட் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு சர்வர் சப்போஸ் அந்த மாதிரி. ஸோ இதுல என்ன ஆகும்னா வாட் எவர் டேட்டா இஸ் கமிங் த்ரூ தி இன்டர்நெட், அது வந்து ஹப் மாதிரி இந்த ஸ்விட்ச் ஒர்க் ஆகும். ஸோ இட் வில் சென்ட் தி டேட்டா டு ஆல் தி டிவைசஸ் that are connected. This is unmanaged switch, basically plug and play. நீங்க வந்து எதுவுமே கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். ஓகே, managed switch வந்து the switches that we were working on right now. இதுல வந்து நான் கான்ஃபிகரேஷன் பண்ணலாம், MAC address clear பண்ணலாம், VLANs we will study, VLAN create பண்ணலாம், spanning tree we will study, spanning tree create பண்ணலாம், எல்லாமே வந்து பண்ணலாம். That is managed switch. This is the basic difference. இப்போ வந்து smart managed வருது. Okay, that's the third type, smart managed. Third type hybrid சொல்லலாம் அது. Okay, third type smart managed switch. Okay, smart managed switch meaning it still is plug and play. It still is plug and play. Okay, but again no configurations. நம்ம configurations பண்ண முடியாது, configuration changes பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. but அதுக்கு வந்து கொஞ்சம் added features இருக்கும். For example, spanning tree protocol நம்ம வந்து ரன் பண்ணலாம். we'll study about spanning tree protocol, அது வந்து ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய நெட்வொர்க்கிங் ப்ரோட்டோகால்ஸ் வந்து ரன் பண்ணலாம், IP configurations பண்ணலாம், இதெல்லாம் வந்து பண்ணலாம். So that is the second type of, or not second, third type of switch, smart managed switch. So in the smart managed switch again configurations பண்ண முடியாது, ஏற்கனவே inbuilt features இருக்கும், layer 2 layer 3 features இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்க வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணி. And mostly smart managed switch க்கு வந்து you will have a GUI also.
obviously அந்த CD வந்து அந்த GUI வந்து நீங்க கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணி அந்த GUI யூஸ் பண்ணி நீங்க வந்து IP span tree protocol VLANs எல்லாமே வந்து கான்ஃபிகர் பண்ணணும். Okay, so it is GUI based, not CLI based. Smart managed is GUI based switches. That's the difference. Any other question? No. All right. So today is the end of the demo sessions for this week, and next week la irundhu na vandu original regular classes start பண்ணுவேன். ஓகே, அது வந்து டெமோ கிளாஸஸ் இருக்காது. அது வந்து யாரெல்லாம் வந்து என்ரோல் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த கிளாஸஸ் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, எனக்கு தெரியும் ஐ ஹவ் நாட் yet asked anyone to enroll, but since today is the last day of the demo session, now I'm going to tell you how can you enroll into the class. I've already shared the website with you. Website link வந்து ஸோ நீங்க வந்து நெட்வொர்க் பைட்ஸ் வித் லக்ஷ்க்கு போய் ஓகே நீங்க வந்து ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா CCNA தமிழ் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ கோர்ஸோட ஃபீ வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், 6,000 ஆகும். ஓகே, ஸோ யூ கேன் ஜஸ்ட் சிம்பிளி கிளிக் ஆன் திஸ் பை நவ் ஆப்ஷன். அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, த மூமெண்ட் யூ என்ரோல் என்னென்ன ரெக்கார்டிங்ஸ் நான் வந்து இங்க அப்லோட் பண்ணிருக்கேனோ யூ கேன் ஆக்சஸ் தம். Okay, you can access them immediately. Okay, so இதெல்லாம் வந்து first 4 videos வந்து obviously in the demo session through the video வந்து obviously it's free to watch. Okay, யாரெல்லாம் வந்து enroll பண்ணிட்டு இல்ல they can watch the first 5 videos, but next videos எல்லாம் பார்க்கணும்னா you need to enroll into the course. Okay, அதுக்கப்புறம் if you want to discuss about the fee structure எல்லாமே வந்து, so I would request you to contact me over this number 97303591559. Okay, இது வந்து என்னோட நம்பர். அண்ட் வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, இல்லைன்னா நீங்க வந்து ஸ்பிளிட் பேமெண்ட் பண்ண பாக்குறீங்கன்னா just contact me and I will help you with that. Okay, Yeah. So this is how you will be able to enroll into the course. So thank you Nabil, thank you Hari for joining the class. I'll see you guys on Monday.